ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோன்னா பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு குருமா செய்ய போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சைடிஷ் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தானியா ஸ்ரீ குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காம. இப்போ வாங்க, நைட்டு ஃபுல்லாக பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. கழுவி 2-3 டைம் கழுவி எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு 2 விசில் விட்டுங்க போதும். 2 விசில் இல்லை 3 விசில். இந்த பக்கம் மிக்சி ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 4 முந்திரி, கொஞ்சமாக கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. பட்டாணி உருளைக்கிழங்கும் வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு வாணலில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் பாருங்க, பட்டை வகையெல்லாம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு 1 கப்பு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி வதங்கி வரணும் வெங்காயம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நம்மளுக்கு வாசனை செமையா இருக்கும். 1 கப்பு தக்காளி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை. பாருங்க, தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள், கறி மசாலா, மஞ்சள் தூள் போட்டுங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. பாருங்க, மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வேக வச்ச பட்டாணி சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. தேவைன்னா கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம். உப்பு போட்டு பாருங்க, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் டிக்கான பிறகு உருளைக்கிழங்கு சேர்த்துங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு, லாஸ்டா கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, உங்களுக்கு மீடியமா வேணும்னா, தண்ணி இருக்கிற மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்க. டிக்கா வேணும்னா கொஞ்சம் கொதிக்க வச்சுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு சேவ் பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.